ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் மூவியை பார்க்க போறோம். 2023ல இந்த மூவி வந்துருந்துச்சு. அண்ட் வாட் யூ விஷ் ஃபார் அப்படிங்கிற ஒரு படம். ஆக்சுவலி இந்த படத்தோட கதை எப்படின்னா, ஹீரோ வந்து அமெரிக்கால யூகேல இருக்காரு. அங்கே ஏதோ அவருக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ். அதாவது ஹீரோ வந்து படத்துல ஒரு செஃப், அங்க அவருக்கு ஒரு ப்ராப்ளம். அதனால வந்து அவர் வந்து யூஎஸ்க்கு வராரு. அண்ட் இங்க அவருக்கு வந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்டு வந்து செஃப்பா இருக்காரு. ஸோ அவரோட பேசிட்டே இருக்காரு. திடீர்னு அவனோட ஃப்ரெண்டு வந்து தூக்கு போட்டு செத்து போயிடுறான். அவன் ஏன் செத்து போனாலும் நமக்கு தெரிய வரலாம். அவன் ஒரு செஃப். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு வில்லாவில் தான் அவன் இருந்துட்டு இருக்கான். அந்த வில்லாவுக்கு ஒரு லேடி வர்றாங்க. ஸோ வரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, செத்து போனால அவன் ஃப்ரெண்டு, அவனோட பேரை சொல்லி இவன் தான் அவன் அப்படின்னு மாதிரி அவங்களும் நினைச்சிடறாங்க. இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஸோ அன்னைக்கு நைட்டுக்கு வந்து குக்கிங் வேலை இருக்கு அப்படின்னா, என்ன குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டோடனே அவங்க டீட்டெயில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டுல இருந்தானே ஃப்ரெண்டு, அவன் ஒரு செஃப். அவனோட வேலை என்ன அப்படின்னா, மனுஷங்களை கொன்னு அவங்க சொல்ற அந்த டைம்ல மனுஷங்களுக்கே வந்து ட்ரீட் வைக்கிறது தான். அதாவது மனுஷங்களை கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. எப்படி ஒன்று கும்பலுக்கு தான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு வழி இல்லாம சமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ போக 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 என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதாவது இவங்க சமைக்கிறதுக்கு ரத்தம் உள்ள ஒரு ஆள் வேணும் அப்படின்றக்காக ஒருத்தனை போட்டு தள்ளி தூக்கிட்டு வந்துடுறானுங்க. ஸோ செத்து போனவன் யாருன்னா, அந்த ஊர் போலீஸ் ஆஃபீஸரோட மருமகன். ஸோ அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அந்த பார்ட்டி நடக்கிற அந்த வில்லாக்குள்ள வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்துச்சு, ஸோ ஹீரோ இப்படி அங்கேருந்து தப்பிச்சாரு, ஸோ தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த வாட் யூ விஷ் ஃபார் அப்படிங்கிற படத்தோட ஒட்டுமொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கும்போது, எனக்கு இந்த படத்துல பிடிச்சது இந்த ஹீரோவோட ஆக்டிங். ஏதோ ஒன்றை இழந்து அதை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு பரிதப்பில் வர்ற ஹீரோ, அந்த ஆக்டிங்கை ரொம்ப சடனா கொடுத்துருப்பாரு. ரொம்ப பொலைட்டா இருக்கும், ஒரு ஆரவாரம் இல்லாம ஒரு அமைதியான ஒரு இது. அந்த ஆக்டிங் வந்து அவர் சூப்பராகவே கொடுத்துருப்பாரு. எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சு அவர் தப்பிச்சும் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவருக்கு தெரியும். பட் தப்பிச்சு போனா அதனால என்ன ஆகும் அப்படிங்கிற ரீசனும் தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு அது இருக்கும் அப்படின்னும் ஒரு விதமான பயத்தோட சேர்ந்து ஒரு நடிப்பு வரும் இல்லையா, அதை வந்து ரொம்பவே வந்து ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு ரொம்ப அழகா படத்தோட நாயகன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது அப்படின்றது, இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து அங்க மொத்தம் ஒரு 15 பேர் 12 பேர் தான் அந்த படத்துல இருப்பாங்க. இந்த வில்லாக்குள்ளேயே இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் நம்ம பார்க்கும்போது நினைப்போம், இது என்ன ஜென்மங்கள் வேணுங்க, மனுஷங்களை அடிச்சு அவனுங்க கரியாக்கி சாப்பிட்றானுங்கன்னா இவனுக்கு யார்ப்பா இவனுங்க அப்படின்னு நமக்கு ஒரு தோணும் இல்லை. ஸோ அவனுக்குலாம் நார்மலான அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்கார அவனுக்கு தான். பட் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு ஒரு பார்ட் டைம் வந்து ரொம்ப அழகா நாக்கில் சூப் வைக்க சொல்லுவானுங்க. அந்த நெஞ்சு கறி எடுத்து வந்து ஃப்ரை பண்ணு அப்படி அவனுங்க சொல்ற இது எல்லாமே பார்க்கும்போதே நமக்கு கேட்கும் போதே நமக்கு வந்து அருவருப்பா இருக்கு. அதை நம்ம ஸ்கிரீன்ல காமிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஸோ ஃபைனலி ஹீரோ அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏத்துக்கணும், இல்லை ஏத்துக்காமே போகலாம். அது நம்மளோட மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க அதை எப்படி ஏத்துக்கிறீங்க அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு என்கேஜிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே தான். ஸோ ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு 145 மினிட்ஸ், 1 மணி நேரம் 45 நிமிஷம் உள்ள அந்த படத்துல இங்க எங்கேயுமே லேகிங்கோ போரிங்கோ இந்த ஒரு சினிமா இல்லாம ஒரே ஈவனா ஒரு ஹைவேஸ் ரோட்ல போடுற மாதிரி ஒரு ஈவனாவே கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஆகச்சிறந்த ஒரு பிளஸ்ஸா நான் அதை தான் பாக்குறேன். இந்த படத்துக்கு IMDbல இருந்து 6.7 அவுட் ஆஃப் 10 வரைக்கும் கொடுத்துருங்க. ஒரு பிக்கஸ்ட் வின்னிங் மூவி தான் இந்த படம் அப்படின்றதா உண்மையும் கூட. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்காது, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்காது. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ப்ரூட்டலான காட்சிகளும் இருக்காது அப்படின்னா இருக்கு. அந்த கொலை பண்ற காட்சிகள் எல்லாமே அது பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஓகேப்பா இது டூப்ளிகேட் தான் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கரிகள் எல்லாம் நமக்கு காய்க்கும் போது கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கு. பட் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு அந்த பிளட், இந்த வெட்டுறது, மனுஷங்களை கொல்றதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த படம் நீங்க ட்ரை பண்ணாதுங்க. இட்ஸ் நாட் ஒரு மூவி. மற்றபடி இது ஒரு நல்ல படம். நீங்க ஒரு ஸ்லாஷரான ஒரு த்ரில்லர் கிரைம் மூவி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. எக்கச்சக்கமான அண்ட் படங்கள். இப்போ எக்ஸாம்பிள் அந்த கெட் அவுட்னு ஒரு படம் வந்துச்சு ஹாலிவுட்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான். உள்ள மாட்டினாரு, அவரால் வெளியில போகவும் முடியாது, வெளியில போனா அவரால் உயிர் வாழவும் முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஹீரோ எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ அந்த படம் வந்து தமிழ் டபுல அவைலபிளா இருக்கு. பட் எந்த OTTல இருக்குன்னு டெஃபினட்டா எனக்கு தெரியல. நீங்க கூகுள்ல போய் நீங்க இந்த நேம் அடிச்சு தமிழ் டபுன்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ அங்கேயே நீங்க பாத்துக்கலாம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு நல்ல மூவி அண்ட் சூப்பரான மூவி. நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட்ல இந்த படமும் நான் சேர்த்துப்பேன். மிஸ் பண்ணாம இந்த படத்தை நீங்க பாருங்க. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.